பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர்கிட்ட விசாரணை நடத்தணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. இல்ல அது சம்பந்தப்பட்டது டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பழைய ஸ்டேட்லயும் நம்ம கொடுத்துருக்கோம். பழைய தமிழக காவல்துறையில விசாரிச்சுட்டு அதை கொடுத்துருக்கோம். அதே டீடைல்ஸ் திரும்ப கேட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து கொடுக்குறோம்னு சொல்லிருக்கோம். அதுக்கு ஒரு டேட்டும் சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லிருக்கோம். மற்றபடி ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல சம்மன் வந்து இந்த டீடைல்ஸ் கேட்டுதான் எனக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். மத்தபடி அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. வந்தா கண்டிப்பா எங்க தரப்புல நாங்க ஆஜராகி எங்களோட விளக்கத்தை கொடுப்போம். அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. டீடைல்ஸ் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுற ஒரு சில ஃபுட்டேஜஸ். இன்று ஏதாவது தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கா சார்? நம்ம இல்ல அவங்க அதை கேட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டா சப்மிட் பண்ண கொடுக்க சொல்லிருக்காங்க சார். அந்த மாதிரி இல்ல நாங்க ஒரு 3 நாளுக்குள்ள கொடுக்குறோம். 3-4 நாட்களுக்குள்ள எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் மூலமா தேவையான டீடைல்ஸ் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிருக்கோம். அது பிரிலிமினரி அவங்களுடைய விசாரணை ஆதாரங்கள் தவிர்த்து வேற என்ன? அது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்கனவே கொடுத்துருக்கோம் எஸ்ஐடில. திரும்ப அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விஷயங்களை நாங்க கண்டிப்பா ஆலோசிச்சு அவங்க கொடுக்குறோம். வேற என்ன மாதிரியான ஆதாரங்கள்? நன்றி.